ட்ரஸ்ட் 2017 தமிழக ஊரக திறனறி தேர்வுடைய கீ ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும், நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மேக்ஸில் 25 கொஷின், அடுத்தது சயின்ஸில் 25, அடுத்தது சோஷியல் சயின்ஸில் 25 கொஷின். அது மட்டும் இல்லாமல் எம்ஏடிங்கிற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதில் வந்து அதாவது மனத்திறன் தேர்வுன்னு சொல்லுவாங்க, அதில் 25. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ், அதாவது 100 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கணிதவியல், தட் இஸ் மேக்ஸ்ல இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 25 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மொத்தம் 25 இருக்கும். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா 25 மார்க் எடுத்துக்கலாம். ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, -3/5 கூட்டல் தலைகிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா தலைகிலி அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ -3/5க்கு என்னது 5/3 தான் தலைகிலி அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் போட்டு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நல்லா தெளிவா கேள்வியை படிச்சுக்கோங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் தலைகிலி தானே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு கூட்டல் தலைகீழி அல்லது கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேர்மாறு எழுதிய காமிக்கிறேன். ஸோ நேர்மாறு இது என்ன அர்த்தத்தை தருது அப்படின்னா, ஸோ நாம் ஒரு நம்பர் இங்கே போட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8ன்னு ஒரு நம்பர் போடுறேன். அதுக்கு கூட்டல் நேர்மாறு என்ன அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 8ஓட எதை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அப்படி ஒரு நம்பர் இங்க நான் போடணும். ஸோ அந்த நம்பர் தான் என்னுடைய ஆன்சர். இந்த கூட்டல் நேர்மாறு அல்லது கூட்டல் தலைகிலின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த 8 கூட பிளஸ் -8 போடுங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ இது எப்படி படிவோம், தட் இஸ் 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -8 = 0 கிடைச்சிருச்சுங்களா? ஸோ 8ல் 8 போச்சுன்னா 0 கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இங்க 0 தான் நம்மளுடைய ஹீரோவா இருக்காரு. ஸோ 0வை கொண்டு வரக்கூடிய ஆளை தான் நம்ம ஆன்சர்னே சொல்லுவோம். இப்போ கான்செப்ட்ல பாருங்க, தட் இஸ் இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, -3/5. ஸோ -3/5 நான் எதை கூட்டுனா எனக்கு வந்து 0 கிடைக்கும், அவ்வளவுதானே. ரைட், அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், ரைட் என்ன வரும், தட் இஸ் பாருங்க, -3/5 கூட பிளஸ் ஜஸ்ட் 3/5ன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு 0 கிடைச்சிரும். ஜஸ்ட் அதே நம்பர் தான், ஆனா மைனஸ்க்கு பிளஸ்ன்னு மாத்திருங்க. அதனால ஆன்சர் ஆப்ஷன் 3 3/5. ஆனா சில குழந்தைகள் என்ன பண்றீங்க, ஸோ இங்க தலைகீழி கேட்டாங்க அப்படிங்கறனால ஜஸ்ட் 5/3ன்னு போட்டு விட்டுறீங்க. இப்படி போட்டுறாதீங்க. இது வந்து பெருக்கலுக்கு தான் அந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ பெருக்கல்ல தான் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும்போது, அதாவது இன்வர்ஸ் இல்லைன்னா ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஸோ 3/5க்கு 5/3 வந்து பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன பெருக்கல் ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ இது கொஷின் அல்ல. ஸோ நமக்கு இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் கூட்டல் தலைகீழி தான் கேட்டிருக்காங்க. அப்ப கூட்டல் தலைகீழினா எந்த எண் 0வை தருமோ அந்த எண்ணே நம்மளுடைய கூட்டல் தலைகீழிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க் எடுத்துக்கோங்க. கேள்வி எண் 2 பாருங்க, தட் இஸ் ஒய்யினுடைய அடுக்குல 0 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கான்செப்ட்ங்கிறது தெரிஞ்சுக்க வேணும். தட் இஸ் ஒய்யின் அடுக்கு 0. ஓகே, இந்த ஒய்ங்கிறது ஏதாவது ஒரு நம்பர்ஸா இருக்கலாம். ஓகே ரைட், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நானா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். அந்த 3ங்கிற நம்பருக்கு கீழே 3ஆல நான் வகுக்கிறேன். அப்போ பாருங்க, இது என்ன தரும், தட் இஸ் இதை முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ 3 அடிச்சா 1 அப்படின்னு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியும். ரைட், இதுவே இப்படி யோசிங்க, 3னுடைய அடுக்குல 1 இருக்கு, அடுத்தது கீழே 3னுடைய அடுக்குல 1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு அடுக்கு விதி என்ன சொல்லுது, தட் இஸ் இந்த 3ன் அடுக்கு 1 அப்படியே போட்டுருங்க. இங்க இருக்கிறது நான் சொல்றேன், இங்க கீழே இருக்கிறது இங்க வந்துச்சுன்னா, ஸோ வகுத்துல இருக்கிறது மேலே ஏறும்பொழுது பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது 3ன் அடுக்கு 1ங்கிறது -1ஆ மாறும். அப்போ அடுக்கு விதிப்படி நம்ம 1 - 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 3 அடுக்கு 0. அப்போ ஆல்ரெடி நான் இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம 3ன் அடுக்கு 0ன்னு போடும்போது இந்த ஆன்சர் 1 தானே தரும். ஸோ நம்ம அதுல இருந்து என்ன சொல்றோம், தட் இஸ் ஒய்யின் அடுக்கு. இப்போ இங்க 3ன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டதுனால இது நான் சொல்றேன். பட் இது வந்து ஒய்யின் அடுக்கு அப்படிங்கும்போது, ஸோ எனி நம்பர், இப்போ நீங்க 1000னுடைய அடுக்கு 0 அப்படின்னாலுமே என்னதான் கிடைக்கும், ஆன்சர் 1. ஸோ இட் இஸ் அ ஜென்ரல் கான்செப்ட் இன் மேக்ஸ். அதனால நீங்க இதை மறந்துட வேண்டாம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் 1. இதுதான் வந்து நம்மளுடைய விடை. ஸோ ஆன்சரே நம்மளுக்கு 1 தான் கிடைக்கணும். கேள்வி எண் 3 பாருங்க, 6/4 வகுத்தல் 6/2 சமம் என்ன அப்படிதானே கேட்டுருக்காங்க. சரி, நமக்கு என்ன தெரியும், இங்க அடுக்கு இருக்கிறதுனால நம்ம அடுக்கு விதியை தான் யூஸ் பண்ணணும். ஓகே ரைட், அடுக்கு விதி இப்படி என்னன்னு தெரியும், ஸோ 6/4 / 6/2. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம், 2 பேஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அது 2 அடிமானமும் சமமாக இருந்தா என்ன அடிமானம், ஸோ இங்க கீழே இருக்கிறது இது அடிமானம், இங்க மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அடுக்குன்னு சொல்லுவோம். அதனாலதான் அதுக்கு பேரு அடுக்கு எண் அப்படின்னே சொல்றோம். ஸோ
அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம மேல இருக்கிற அடுக்க அப்படியே போட்டுக்கலாம். இந்த கீழே வகுத்தல்ல இருக்கு இல்லையா, வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த 6ன் அடுக்கு 2 இத வந்து நம்ம மேல எடுத்துட்டு போகணும். மேல எப்படி எடுத்துட்டு போவோம்? பெருக்கலா மாத்துவோம். தட் இஸ் வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலா மாறும்போது 6ன் அடுக்கு 2 தான். ஆனா -2ஆ போகும். தட் மீன்ஸ் மேல ஏறும்போது, அதாவது லிஃப்ட்ல மேல ஏறுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அது என்ன ஆகுது? ஸோ -2ஆ மாறிடும். அப்ப என்ன கிடைக்கும்? தட் இஸ் 6ன் அடுக்கு 4. இப்போ இந்த 6ம் சரி, இந்த 6ம் சரி 2மே அடிமானம். ஆரம்பத்துல இருந்தே நானு 2மே சமம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அடுக்கு விதிப்படி அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படணும். அப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் -2ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். சரி, அப்ப கூட்டுறதுன்னா ஸோ பிளஸ் தான். அப்ப நம்ம பாருங்க, நான் அதுதான் போட போறேன். ஸோ தட் இஸ் பிளஸ் ஆஃப் -2ன்னு போடணும். ஸோ இப்போ 6ன் அடுக்கு 4 போட்டுக்கோங்க. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? மைனஸ்னு கிடைக்குமா? ஸோ -2 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 6ன் அடுக்கு 4 2 போச்சுன்னா 2. அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2, 6ன் அடுக்கு 2. சரி, இந்த மெத்தட்ல புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்படிப்பட்ட மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. சரி, அடுக்கு விதிப்படி நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த 6ன் அடுக்கு 4ங்கிறது என்னது? 6ஐயே 4 டைம் போட்டு பெருக்கணும். அவ்வளவுதானே? இது ரொம்ப டைரக்ட். அப்புறம் கீழே 6ன் அடுக்கு 2னா 2 டைம் போட்டு பெருக்குவோம் இல்லையா? இப்படி ரைட். இப்போ பாருங்க, ஸோ இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? 6 பெருக்கல் 6ஆ? ஸோ 6 பெருக்கல் 6. இதை எப்படி எழுதுவீங்க? அடுக்கு விதிப்படி 6ன் அடுக்கு 2ன்னு எழுதுவீங்கல்ல. ஸோ அப்போ அப்பவும் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2, 6ன் அடுக்கு 2 தான் ஆன்சர் வரும். சரி, நீங்க எப்படி வேணா போடலாம். கொஸ்டின் நம்பர் 4, 27ன் கனமூலம். ஓகே, முதல்ல நம்ம கனமூலம்னா என்னன்னு பார்க்கணும். சரி, நமக்கு தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் இப்படி போடுவோம். இது என்ன அர்த்தம்? தட் இஸ் இந்த வி ஷேப்குள்ள 2 இருக்கு. இது வந்து வர்க்கமூலம்னு சொல்லுவோம். ரைட். இதுவே கனமூலம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த வி ஷேப்ல 3 இருக்கணும். நடுவில் இந்த 27 இருக்கணும். இப்போ படிங்க. ஸோ 27ன் ஸோ இங்கே கனமூலம். ஸோ இப்போ நான் அது மறைஞ்சிருச்சு, மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் ஸோ 27னுடைய கனமூலம் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பரை நாம ஒரு 3 ஜெராக்ஸ் எடுக்கணும். ஏன்னா இங்க 3 தானே இருக்கு. அப்போ அந்த 3 ஜெராக்ஸ்ல இருந்து ஒருத்தரை வெளியில் தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்படிதான் அர்த்தம். சரி, ரைட். அதுதான் இங்க போட போறேன். தட் இஸ் இந்த 27 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாமா? இங்கே வெளியில 3 இருக்கா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ 3 நம்பரும் ஒரே போல இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை தூக்கி வெளில போட்டால் அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 3. இப்படி டைரக்டா நீங்க போட்டுடலாம். இல்லை எனக்கு அப்பவுமே இது பிடிபடலை அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 27 போட்டுக்கோங்க. இதை 3 ஜெராக்ஸா எழுதுங்க. 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இதுல மேட்ரே அதுதான். தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா 3 ஜெராக்ஸ் தான் இருக்கணும். இங்க நான் ஒரு டைம் 3 போடுறேன், ஒரு டைம் 2 போடுறேன், ஒரு டைம் 4 போடுறேன்னு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். சரி, இல்லை இப்படி பாருங்க, 9 27. அப்போ நான் 9 போடலாமா அப்படின்னா அதுவும் போடக்கூடாது. ஏன்னா இதுவும் இதுவும் இங்கே போடவே கூடாது. ஏன்னா 3மே ஜெராக்ஸஸாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகே, ரைட்டு. அப்போ 27க்கு பதிலாக என்ன எழுதலாம்? தட் இஸ் 3 கியூப்னு எழுதலாமா? சரி, அடுத்தது இங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கியூபிக் ரூட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் கியூபிக் ரூட்டு. கியூபிக் ரூட்டு அப்படின்னா இதுக்குள்ள என்ன நம்பர் இருந்தாலும் சரி, அந்த நம்பருடைய தலைமையில இப்போ வந்து இங்க 27 இருக்கா? அப்ப 27ஓட தலைமையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1/3 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இந்த 27யே நான் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 3/3 கண்டுபிடிச்சிருக்கேன். சாரி, 3 அடுக்கு 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? அப்போ இப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 27ன்னு எடுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3னுடைய அடுக்கு 3 மேல மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? 1/3ன்னு போடணும். ரைட். அடுக்கு விதிப்படி இந்த மேல 2 அடுக்குகள் இருந்துச்சுன்னா அது பெருக்கப்படணும். ஸோ அப்போ 1/3 வந்து நம்ம 3ஆல பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு இந்த 3க்கு 3 கேன்சல் ஆச்சுன்னா 3ன் அடுக்கு என்னன்னு கிடைச்சிருது நம்மளுக்கு இப்போ? ஸோ 1ன்னு கிடைச்சது. 3ன் அடுக்கு 1ன்னா ஆன்சர் என்னதான் நமக்கு? ஆக்சுவலாக ஈக்குவல் டு 3 தானே ஆன்சரு. அப்போ நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஸோ 3 போட்டாச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 3 தான். ஸோ இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். உங்களுக்கு 2 விதமான மெத்தட்லையும் நான் சொல்லி தந்திருக்கேன். கேள்வி எண் 5, கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பின் அடுத்த எண்ணை எழுதுக. பாருங்க, கேள்வி எண் 44, 55, 66, 77. நான் இப்படி பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இங்க 88 தான் வரும் அப்படின்னு. இருந்தாலும் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் படி நான் சொல்லணும் இல்லையா? ஸோ இது குழந்தை பிள்ளை சம் தான். பாருங்க, இங்க 44. ஸோ இது கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ 11 கூட்டினீங்கன்னா 55. அது கூட மறுபடியும் 11 கூட்டுங்க, 66 கிடைச்சிருச்சா? ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் 11 கூட்டுங்க. ஸோ 77 கிடைச்சிருச்சா? ரைட். அது கூட மறுபடியும் நீங்க 11 கூட்டிட்டு இங்க போடுங்க. தட் இஸ் 11 கூட்டிங்கன்னா ஸோ 77 கூட 11 கூட்டினா என்ன கிடைக்கும்? 88. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 88. ரைட். அப்படி தெரியல. இப்போ இந்த இடத்துல வேற என்ன டெக்னிக்? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று. இன்னொன்று பாருங்க, இந்த 44. இந்த 44 எப்படி எழுதலாம்? ஸோ 4 பெருக்கல் 11. ரைட்டு. இப்போ 55 எப்படி எழுதலாம்?
4க்கு அடுத்த நம்பர் என்ன 5ஆ? 5 பெருக்கல் 11ஆ? ரைட்டு. அடுத்தது 66ஆ? ஸோ அதை எப்படி எழுதலாம்? 6 பெருக்கல் 11. அடுத்தது என்ன 77ஆ? அது வந்து 7 பெருக்கல் 11. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பரை நீங்களே சொல்லிடுங்க. தட் இஸ் 88ஆ தான் இருக்கும். ஏன்னா 8 பெருக்கல் 11. அப்போ 88 தான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ அப்படியே நீங்க கண்டுபிடிக்கலாம். கேள்வி எண் 6 பாருங்க. கால்வட்டத்தின் மையக்கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வட்டம். வட்டத்துல பாத்தீங்கன்னா கால்வட்டம்ங்கிறது எதை குறிக்கும்? ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் கால்வட்டம். சரிதானே? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 4 கால் பகுதி 1, 2, 3, 4 சேர்ந்தது தான் ஒரு முழு வட்டம்னு சொல்லுவோம். ஸோ கால்வட்டம் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் கால்வட்டம். சரி, இப்ப இதனுடைய மைய கோணம் அப்படிங்கிறாங்க. ஸோ மையத்துல என்ன கோணம் இங்க உருவாகும்? தட் இஸ் இங்க வந்து நம்ம ரவுண்டாவே போடக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னது 90 டிகிரி. அதனால இந்த மாதிரி தான் கோணத்தை நம்ம குறிக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல இங்க உருவாகிற கோணத்தை நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இங்க இருந்து இப்படி உருவாகிறத 90 டிகிரி. சரி, அப்போ அதே போலதான் இந்த கால்வட்டத்திலேயே இது 90 டிகிரி. ஸோ இதுவும் ஒரு கால்வட்டம் தான். அப்ப 90 டிகிரி. ஸோ இதுவும் ஒரு கால்வட்டம் தான் 90 டிகிரி. அப்போ ஒரு முழு வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு கால் இந்த ஒரு கால் வட்டத்துக்கு மட்டும் நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? தட் இஸ் 90 டிகிரின்னு தான் சொல்லணும். இப்போ இங்க இது பாத்தீங்கன்னா 2 கால் வட்டங்கிறது அரை வட்டத்தை உருவாக்கும். இப்போ 3 கால் வட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ இந்த பின்வளை கோணத்துல உருவாக்கக்கூடிய 270 டிகிரி. எல்லாமே 9வது வாய்ப்பாடு தான். அது மட்டும் பாத்துக்கோங்க. 1 2 2 8 3 27 4 36. ஸோ 9வது வாய்ப்பாடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கால் வட்டம் அப்படின்னா ஸோ 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்குனா என்னது? ஸோ அப்போ 90 டிகிரி தான். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 90 டிகிரி. கேள்வி எண் 7 பாருங்க. தட் இஸ் கொடுக்கப்பட்டுள்ள கோண அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கோணம் அப்படின்னா இப்படி இருக்கும் ஷேப் தெரியும். அடுத்தது என்ன? இங்க உருவாகிறது கோணம். அடுத்தது இங்க உருவாகிறது, இங்க உருவாகிறது. அப்போ மொத்தம் 3 கோணங்கள் உருவாகும். இந்த 3 கோணங்களையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி தான் கிடைக்கணும். 181 கிடைக்க கூடாது, 179 கிடைக்க கூடாது. எக்ஸாக்ட்லி 180 டிகிரி தான் கிடைக்கணும். ரைட். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அப்படித்தானே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 டிகிரி, இங்க 35 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க 45 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க 90 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 90னா அது வந்து ஸோ செங்கோணமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஓகே ரைட். இப்போ நம்ம அதை வேணா போட்டு கூட்டி பார்க்கலாம். சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 35 45 அடுத்தது 90 கூட்டுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 5 5 10 மிச்சம் 1. ஸோ 4 4 8 9 17 170. அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் 26 58 அடுத்தது 96. ரைட். ஸோ கூட்டுங்க. தட் இஸ் 26 6 8 கூட்டினா 14 14ல் 6 கூட்டினா 20க்கு 0 மிச்சம் 2. ஸோ 2 2 4 4 5 9 9 + 9 180 டிகிரி. ஓகே ரைட். இது சூப்பர். இது நமக்கு வருது. ஸோ அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 38 அடுத்தது 56 அடுத்தது 96. இதை மூணையும் கூட்டுங்க. 8 6 14 14 + 6 20. ஸோ 0 மிச்சம் 2. ஸோ 3 2 5 5 5 10 10 9 19. ஸோ அப்போ 190 டிகிரி. அப்போ இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் இதை செக்அப் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது பாருங்க 30 அடுத்தது 55 இது 90. இதை கூட்டவே தேவையில்லை. ஏன்னா இங்க பாருங்களேன் 5ன்னு வந்திருக்கு. ஸோ இங்க ஆட் பண்ணா 5ன்னு வரும். அது எப்படி 180க்கு சமமா வர முடியும்? இருந்தாலும் நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் கூட்டி மட்டும் காமிச்சிடறேன். 3 + 5 8 + 9 17 175. அப்ப இதுவும் ஒர்க் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 26 டிகிரி 58 டிகிரி. இந்த இடம் 26 டிகிரி, இந்த இடம் 58 டிகிரி, இந்த இடம் 96 டிகிரி அப்படிங்கிற மாதிரி. இது விரிகோணமாக இருக்கும். பட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த முக்கோணத்தினுடைய கோண அளவுகளை கொடுத்துட்டாங்கன்னா அது 180 டிகிரி வந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 8 பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ சமம் 40 டிகிரி மற்றும் ஏபி என்பது ஏசிக்கு சமம் எனில் முக்கோணம் ஏபிசி டேஸ் முக்கோணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செங்கோணமா, சமபக்கமா, இரு சமபக்கமா, இல்லை அசம பக்கமா அப்படின்ட்டு. ஸோ இதற்கு உண்டான விடையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் சம பக்கம்னா 3 பக்கமும் சமம், இரு சம பக்கம்னா 2 பக்கம் மட்டும் சமம், 3வது பக்கம் சமமா இருக்காது, அசம பக்கம்னா எந்த பக்கமும் சமமா இருக்காது, செங்கோணம்னா அந்த முக்கோணத்துல 90 டிகிரி இருக்கணும். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். ரைட். இப்போ பாருங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிங்கிற முக்கோணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். தட் இஸ் ஏபி மற்றும் இந்த இடத்துல முனைப்புள்ளியை சின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோணம் ஏங்க மட்டும் 40 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ 40 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதையும் நான் போட்டுக்கிட்டேன்.
இப்போ என்னது ஏபி மற்றும் ஏசியினுடைய நீளங்கள் சமம். நீளம்னா என்னது? ஸோ இங்கே ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் என்ன இருக்கோ அதே தான் ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரியான குறியீடு இது மேக்ஸில் போடுறது தான் போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும்? தட் இஸ் அந்த முக்கோணம் என்ன வகையான முக்கோணம் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ரைட்டு, இப்போ என்ன பாருங்க, ஸோ நம்மளுக்கு பேசிக்காக இந்த கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கணும் நமக்கு? ஸோ 180 கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கோணம். முக்கோணத்திலேயே 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. ரைட்டு, இப்போ அதில் வந்து 40 டிகிரின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட்டு, அடுத்தது என்னது? ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி சமம் என்னது? 180ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் வரலாம். முதல்ல 40 கொண்டு போய் அங்கே கழிச்சிக்கலாம். ஸோ கோணம் பி ப்ளஸ் கோணம் சி சமம் என்னது? 180 டிகிரி மைனஸ் 40 டிகிரி போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? தட் இஸ் 140 டிகிரியா? பட் நமக்கு இங்கே என்ன தெரியும்? தட் இஸ் ஒரு முக்கோணம் எடுத்துட்டு அந்த முக்கோணத்தினுடைய 2 பக்க அளவுகள் சமம்னா அதனுடைய கோணங்கள் சமம். ஸோ அதற்கு எதிர் கோணங்கள். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அளவு தான் இந்த அளவு அப்படின்னா அதனுடைய கோணம் இந்த கோணமும் சமம். அப்போ நான் இங்கே பி இங்கே சின்னு போட்டிருந்தேன் அல்லவா? அப்போ இந்த பிசி ரெண்டுமே ஒரே அளவு தானே இருக்க முடியும். ஸோ நான் அதை ஆங்கிள் பி இன்னொன்னையும் ஆங்கிள் பின்னே போட்டுக்கிறேன். அப்போ என்னது? 2 ஆங்கிள் பி வந்து என்னது? 140க்கு சமம்னா அப்போ ஒரு பி அப்படிங்கிறது தட் இஸ் 140 நம்ம 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 70 தானே கிடைக்கும். ஆமாம், அப்போ கோணம் பி 70 டிகிரி அப்படின்னா அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பண்பின் அடிப்படையில் இந்த கோணம் சியும் என்னதான் கிடைக்கும்? ஸோ 70 டிகிரி. இப்போ பாருங்க, ஸோ 70 ப்ளஸ் 40 எவ்வளோ கிடைக்குது? தட் இஸ் 7 14 14 ப்ளஸ் 40 180. அப்போ 180 டிகிரி கிடைச்சிருச்சுல்ல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் சமம். இந்த 3வது பக்கமும் சமம் இல்லையானலாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக கோணங்கள் சமம் அப்படின்னு வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் அவங்களே பக்கங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இந்த முக்கோணமானது ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். கேள்வி எண் 9, முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ சமம் 70 டிகிரி, கோணம் பி சமம் 60 டிகிரி, கோணம் சியின் மதிப்பு காண்க. ஸோ அந்த முக்கோணத்தினுடைய படத்துலையும் அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏங்கிற கோணம் பாருங்க 70 டிகிரி, பிங்கிற கோணம் என்னது? 60 டிகிரி, அண்ட் சிங்கிற கோணம் இது நல்லா போடல. ஸோ சிங்கிற கோணம் என்னது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களையும் கூடுதல், தட் மீன்ஸ் ஏவையும் பியையும் சியையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 180 டிகிரின்னு கிடைக்குமா? ரைட், இப்போ இங்கே கோணம் ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 70 டிகிரி, பிக்கு பதிலாக 60 டிகிரி, பிளஸ் கோணம் சி தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 180 டிகிரி. ரைட்டு, இப்போ 70 60 கூட்டுங்க 130 டிகிரி. ரைட், பிளஸ் ஆங்கிள் சி சமம் 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ 130 இங்கே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் தான், 130 180. அப்போ நம்பர்ஸை ஒரு பக்கமாக கொண்டு வந்துருங்க. அப்போ கோணம் சி சமம் அப்போ 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? தட் இஸ் 180ல 130 போச்சுன்னா 50 டிகிரி. ஸோ அப்போ கோணம் சி சமம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ஸோ 50 டிகிரி. ஆப்ஷன் 1 50 டிகிரி தான் சரி. கேள்வி எண் 10 பாருங்க. தட் இஸ் அரைவட்டத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்களா? சரி, முதல்ல நம்மளுக்கு முழு வட்டத்தினுடைய சுற்றளவு தெரியணும். ஸோ பாருங்க, முழு வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது இது மையம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆரம் எங்க இருக்கும்? தட் இஸ் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஆரம். அதே போல இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னொரு ஆரம். ரைட், அப்ப இதுதான் மையம். சரி, அப்போ ஒரு முழுவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் 2πr அப்படின்னு தெரியும். பட் இங்க கேட்டிருக்கிறது என்னது? அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவும் போது ஸோ இந்த இடம் ஒரு πr மற்றும் இந்த இடம் இன்னொரு πr. சரி, அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் 2πrன்னு நம்ம போடுறோம். ஆமா, இப்ப என்ன கேட்டிருந்தாங்க? அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது ஸோ எங்கெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அரைவட்ட வில்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆரமும் இந்த ஒரு ஆரமும் நம்ம கூட்டிக்கணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு அரைவட்டம்னு தெரியும். சரிதானே? அப்ப நம்ம என்ன, இங்க ஒரு πr அளவு இருக்கு, அப்புறம் இங்க ஒரு r, இங்க ஒரு r, மொத்தம் அப்ப என்ன எழுதணும்? தட் இஸ் πr பிளஸ் 2r. அப்ப இதுல பொது என்னது? தட் இஸ் r தான் பொதுவா இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு அதை அழிச்சிட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய வட்ட வில்லுல πr அளவு இருக்கு இங்க இருந்து இது வரைக்கும். அதன் பின்ன மறுபடியும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு r இருக்கு, பிளஸ் இங்க இருந்து ஒரு r. அப்ப மொத்தம் இங்கே 2 r இருக்கு. அப்ப 2 r போடுங்க. இப்ப இதுல பொது என்ன? ஸோ r தான் பொதுவா இருக்கு. அப்போ π பிளஸ் 2 இன்டு r அப்படின்னு தான் நமக்கு வரணும். இது டைரக்ட் ஆன்சர்ஸ். நீங்க நம்ம டைரக்டாவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு ஆப்ஷன் 1 π பிளஸ் 2 இன்டு r யூனிட்ஸ்னு போட்டுடலாம்.
பட் அதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு π + 2 × r யூனிட்ஸ். இது நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் 11 பாருங்க. கால்வட்டம் என்பது வட்டத்தின் டேஸ் ஒரு பங்கு ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு பங்கா, 4 ஒரு பங்கா, 3 ஒரு பங்கா, 5 ஒரு பங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்காக கால்வட்டம்னா எது? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் கால்வட்டம். ஓகே, கால்வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வட்டத்தில் 4 பங்கா நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதில் ஒரு பங்கு தான் வந்து கால்வட்டமாகவே வரும். சரிதானே? ஏன்னா அப்போதான் சம பங்கா பிரிக்கணும் எல்லாத்தையும். ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 4 ஒரு பங்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 12. ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. இதுதான் கேள்வியா இருக்கு. சரி, இப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் P பெருக்கல் R/100 அடுக்குல 2 போடுவோம். அப்படித்தானே? இங்க Pங்கிறது என்னது? தட் இஸ் 2400. ரைட்டு. Rங்கிறது என்ன? ஸோ வட்டி வீதம் தான். ஸோ தட் இஸ் 5. அப்போ அது அப்படியே இங்கே போடுங்க. தட் இஸ் 2400. ஸோ பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதிலாக 5, வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா 100 போட்டுக்கோங்க. ஸோ ஹோல் ஸ்கொயர்ட். ரைட். இதை கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால கேன்சல் பண்ணலாம். ஸோ பாருங்க, 4 5 5. ஸோ இங்கே 100 வந்து 20 5 100. ரைட். அப்போ 5 100க்கு பதிலாக 1 20 போடலாம் தானே? ஸோ இங்கே போடுங்க 2400 பெருக்கல் 1 20 அதனுடைய அடுக்குல 2. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2400 பெருக்கல் 1 20 பெருக்கல் 1 20ன்னு போடலாம் தானே? சரி, போட்டுட்டு இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? சரி, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போச்சு, இந்த ஜீரோவுக்கு இன்னொரு ஜீரோவும் போயிடுச்சு. இப்போ இந்த 2க்கு ஸோ 12 2 24 போச்சு. மறுபடியும் இந்த 2ஆல் அடிக்கலாம்ல? அடிச்சு பாருங்க. தட் இஸ் எவ்வளோ கிடைக்குது? 6 2 12. அப்போ எல்லாமே அடிபட்டு போச்சு. நம்மளுக்கு கிடைக்கிறது மிச்சம் என்னது? 6. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 6 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 13. லாபம் சமம் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு எப்போ லாபம் கிடைக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஸோ 8 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னது? என்னுடைய அடக்க விலை. ஓகே, அடக்க விலை 8 ரூபாய்க்கு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? இதை கொண்டு போய் நான் விற்க போகிறேன். விற்கும் போது விற்பனை விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிதானே? அப்போ எனக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்களே சொல்லுங்க. எஸ், லாபம் கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கும்? ஸோ நான் 10 ரூபாய்க்கு விற்றதுனால அதில் 8 ரூபா கழிச்சா, அப்போ 10 ரூபாலேருந்து 8 ரூபா கழிச்சா நமக்கு 2 ரூபாங்கிற லாபம் கிடைக்கும். இதுதானே லாபம். ஓகே, அப்போ லாபம் எதுக்கு சமமாக இருக்குது? தட் இஸ் 10 ரூபாய்க்கு மேலே என்ன இருக்குது? விற்பனை விலை. அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. சரி, இது ஆக்சுவலாக ஃபார்முலா தான் நமக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை வந்து இதில் சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். ரைட்டு. அப்போ லாபம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 15. 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துக்கோட்டின் நீளம்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ முக்கோணம்னு சொன்னாலும் நான் முக்கோணம் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் என்ன? 3 பக்கமும் சமமாக இருக்கணும். தட் மீன்ஸ் என்னது? ஸோ இது எந்த அளவோ அதே அளவு தான் இது, அதே அளவு தான் இது. இது எல்லாமே என்னென்ன அளவாக இருக்குது? 10 10 10 அப்படின்னு இருக்கு. சரிதானே? ஓகே, ரைட். இப்போ நான் அதை எழுதிக்கிறேன். தட் இஸ் இது 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர். ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? தட் இஸ் அதனுடைய குத்துக்கோட்டின் நீளம் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் பாருங்கள், இந்த இடம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து குத்துக்கோடு. ஏன் இது குத்துக்கோடு? ஏன்னா இது 90 டிகிரிலையும் இருக்கும். அதே சமயம் எதிர்முனையிலேருந்து ஸோ 90 டிகிரியாக கீழே இருக்கக்கூடிய அடிப்பக்கத்துக்கு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ரைட். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கேட்குறது என்ன? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நீளத்தை தான் கேட்குறாங்க. இதுதான் குத்துக்கோட்டின் நீளம். சரி, அந்த குத்துக்கோட்டின் நீளத்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? தட் இஸ் A√3/2 அப்படிங்கிறது தெரியும். ரைட். இப்போ இங்கே ஏங்கிறது என்ன? இங்கே இருக்கிறதே ஒரு அளவு தான். தட் இஸ் 10 10 10 அப்படிங்கிற ஒரே அளவு தான். ஸோ 3 பக்கமும் 10 10 தான். அப்போ நம்ம என்னன்னு போடணும்? தட் இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் √3/2. ரைட். இப்போ நம்ம ஏதாவது அடிக்க முடியுமா இதில்? எஸ், அடிக்கலாம். பாருங்கள். ஸோ 4 2 2. ஸோ இப்போ இங்கே வந்து 5 2 10. ஓகே, ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? தட் இஸ் 5√3 கீழே போடுறேன். தட் இஸ் 5√3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்மளுடைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 2 5√3 சென்டிமீட்டர் தான் இதனுடைய விடை. கேள்வி எண் 16 பாருங்க. x² + y² - 2z² + 5x - 7 ஒரு டேஸ் கோவை அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓருறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்பு, பல்லுறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஓருறுப்புனா என்னது? ஒரே ஒரு உறுப்பு இருக்கணும். பட் அப்படியா இருக்கு? இல்லை.
உறுப்புனா 2 உறுப்பு தான் இருக்கணும். அப்படியும் இல்ல. உறுப்புனா 3 உறுப்பு தான் இருக்கணும். பட் இங்க இருக்கிறது என்னது? 1, 2, 3, 4, 5. ஆக்சுவலா 1, 2, 3 வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லணும்? ஓருறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்புன்னு சொல்லணும். 3க்கு மேல போயிடுச்சுனாலே அது பல்லுறுப்புக்கோவைன்னு தான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 பல்லுறுப்புக்கோவை தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 17 3 பெருக்கல் 7x சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இதுல இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதனால தான் இதை படிக்கும்போது 3 பெருக்கல்னு படிச்சேன். பாருங்க, இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குது. இது கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வேரியபிள்ல ஒரே எக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்மால் எக்ஸ் தான் மேக்ஸிமம் போடுவோம். வேரியபிள்னாலே ஏபிசி அப்படின்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எழுதணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க, தட் இஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3க்கும் 7x தான் என்ன நடக்குது, பெருக்கல் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்க வந்து பெரிய எக்ஸா போட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாம பண்ணீங்கன்னா ஆன்சரே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ முதல்ல இந்த 2 கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது மாறிலிகளை பெருக்கிக்கலாம். 3 எவ்வளோ, 21. அடுத்தது எக்ஸ் பெருக்கல் இருக்கு, அப்போ 21xன்னு வரணும். அதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய விடை. ஆப்ஷன் 2 தான், 21x தான் நம்மளுடைய விடை. பட் நீங்க இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், தட் இஸ் 3x இன்டூ 7x அப்படின்னு இருக்கிறனால 3 21 எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு 21 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவீங்க. இது ராங்கான ஆன்சரா மாறிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்ல கூட இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக அது என்ன மாதிரியான குறியீடுகளை போட்டிருக்காங்கிறது பார்த்து நம்ம பண்ணணும். கேள்வி எண் 18 4.9 அடுக்கு 2 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த அடுக்குல 2 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், ஸோ 4.9ஐயும் 4.9ஐயும் 2 டைம் பெருக்கணும், அவ்வளோதானே, ரைட். அப்படி பெருக்கும் போது ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, அதை டைரக்டாவே கொடுத்துட்டாங்களே. ஸோ பாருங்க, இந்த 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்க ஸோ ஒரே நம்பர் தான் இருக்கு. என்னது, 2401. சரி, இதுல எப்படி ஆன்சர் வித்தியாசப்படுதுன்னா, இதுல முழு நம்பரா இருக்கு, இதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 2 ஸ்தானம், இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்ம எதை வச்சுதான் நம்ம அந்த ஸ்தானங்கள் தள்ளுறதை பார்க்க முடியும், நம்மளுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை வச்சுதான். அப்ப இங்க பாருங்க, புள்ளி 9. இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும், தட் இஸ் 2401 போட்டுட்டு இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம். அப்ப 1, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 24.01. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 24.01 போடலாம். இல்ல நான் வந்து பெருக்கி தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியும் நீங்க போடலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 49 பெருக்குக்கோங்க. ஏன்னா புள்ளி வச்சு நம்பரை பெருக்கும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்போ 9 9 81க்கு 8 போடுங்க மேல. அப்புறம் வந்து 9 நாங்க 36 8 441 மேல வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்ப 4 வச்சு பெருக்குங்க. தட் இஸ் 9 நாங்க 36க்கு 6 மிச்சம் 3. அப்ப நாங்க 16 6 16 3 ஸோ 19. அப்ப 19 போடுங்க. இப்ப பாருங்க, ஸோ 1 4 6 0 மிச்சம் 1 கிடைக்குது. அப்புறம் 9 1 10 1 4 14 மிச்சம் 1 கிடைக்குது. அப்ப 24. அதே தான் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இப்போ எத்தனை ஸ்தானம்னு சொன்னா பழையபடி, ஸோ 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 24.01 சரிதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். கேள்வி எண் 19 a plus b the whole squared minus a minus b the whole squared சமம் டேஷ்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட். ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே நமக்கு என்னது, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, இயற்கணித முற்றொருமைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் a plus b the whole squaredக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். a plus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், படிச்சு வந்தது தான். தட் இஸ் நிறைய படங்கள்ல கூட இது சொல்லுவாங்க. a squared plus b squared plus 2ab. ரைட் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, a minus b the whole squared. இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுங்க, தட் இஸ் a minus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா, that is equal to a squared plus b squared தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால, b கிட்ட மைனஸ் பண்ணலாம், minus 2 into ab அப்படின்னு வரும், ரைட். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க நம்ம கிட்ட, ஸோ கழிக்க சொல்றாங்க. கழிக்கணும்னா என்னது, இதோட குறியெல்லாம் மாற்றணும், அவ்வளோதானே. இங்கே a squared கீழே என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அப்போ மைனஸா மாத்துங்க. பிளஸ் இருக்கா, மைனஸா மாத்துங்க. இங்க பிளஸ் மைனஸ் இருக்கா, இந்த இடம் பாருங்க மைனஸ் இருக்கா, அப்போ பிளஸ்ஸா மாத்துங்க. அப்போ பாருங்க, இதை நம்ம கழிச்சு போட்டோம்னா எப்படி போடலாம், தட் இஸ் a ஸ்கொயர்ல a ஸ்கொயர் போச்சுன்னா 0. அடுத்து b ஸ்கொயர்ல b ஸ்கொயர் போச்சுன்னா 0. அடுத்தது இங்க 2ab, இந்த பிளஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ பிளஸ் 2ab. அப்போ ஆல்ரெடி 2ab-யையும் 2ab-யையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும், ரைட். கூட்டுங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் 4ab நம்மளுடைய ஆன்சரா கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 4ab. இது நம்மளுடைய விடை.
கேள்வி எண் 20 பாருங்க. 5y + 9 = 24 எனில் y இன் மதிப்பு. இதுல டைரக்ட் கொஸ்டின், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5y + 9 = எனது 24. ரைட். இப்போ நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறத நம்ம ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 5y அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் 24 - 9. ஏன்னா +9 அங்கிட்டு போச்சுன்னா -9. இப்போ 24 9 போச்சுன்னா எவ்வளோ? ஸோ 15. ரைட். அப்போ இங்கே 5y. இப்போ இந்த yக்கு பக்கத்தில் இது பெருக்கல்ல இருக்க 5. அப்போ சமத்துக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலா மாறும். அப்போ கீழே 5 வந்துடும். அப்போ 5ஆல் வகுத்தீங்கன்னா 1 5 5, இப்போ 3 5 15. அப்போ 3 1 அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? 3 தான் ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 3 தான். கேள்வி எண் 21 சாய் சதுரத்தின் பரப்பளவு. இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய அரை பெருக்கல் d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 22 5x2 -3x + 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் பேசிக்லி? ஸோ 5x² - 3x அடுக்கில் இங்கே என்ன இருக்குது? 1 +2 இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எக்ஸினுடைய அடுக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்படி தான் எழுதணும். சரி, இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? படி தானே கேட்டிருக்காங்க. படிங்கிறது என்ன? ஸோ இருக்கிற அடுக்குகள்லே இதெல்லாம் அடுக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய தலைமையில வச்சா அது அடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அடுக்குகளில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து கோவையினுடைய படியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2. அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுலேயே ஆன்சர் எது பெருசாக இருக்குது? தட் இஸ் 2ங்கிறது தான் பெருசாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 23. இந்த 23ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, நான் மிதிவண்டி தட் இஸ் சைக்கிளை வந்து நான் 1500 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை வந்து 1350 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா, ஸோ அதில் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆக்சுவலாக 1500 ரூபாய்க்கு வாங்கினேன், பட் நான் என்ன 1350 ரூபாய்க்கு தான் விற்றேன். அப்போ பாருங்க, நான் குறைச்சி தான் விற்றுருக்கேன். குறைச்சி விற்றேன்னா எனக்கு நட்டம் தானே அது. அப்போ எவ்வளோ ரூபாய் நட்டம்? ஸோ நம்ம அதை போடலாம். தட் இஸ் எவ்வளோ ரூபாய் நட்டம்னு பாருங்க. தட் இஸ் 1500 - 1350. ரைட்டு. இப்போ பாருங்க 0. ஸோ இதை 4 மாற்றுங்க. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 1 போச்சு, 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 150 ரூபா எனக்கு என்னது? நட்டம் ஆகுது. சரி, அப்போ நட்டம் அப்படின்னா நட்ட சதவீதம், அதாவது தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிறது போது நம்ம என்ன பார்க்கணும்? சரி, தள்ளுபடி சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்க. தட் இஸ் நட்டமாக இருந்துச்சுன்னா நட்டம் வகுத்தல் என்னது? ஸோ அடக்க விலையில தான் நம்ம எப்போவுமே நட்டமோ லாபமோ கண்டுபிடிக்கணும். இது தள்ளுபடி சதவீதத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடக்க விலையில தான் லாபம் இருந்தாலும் லாபம் போடணும், இல்லை நட்டம் இருந்தால் நட்டம் போடணும். ரைட். இப்போ பாருங்க, ஸோ நட்டம் எவ்வளோ? 150. ஸோ வகுத்தல்ல 1500 பெருக்கல் 100 தானே. ரைட். இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? தட் இஸ் பாருங்க, ஸோ இந்த 0வுக்கு இந்த 0 ரைட்டு போயிடுச்சு. அடுத்தது என்னது? ஒரு 150க்கு இங்கே ஒரு 150 போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஸோ 10 தான் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? ஸோ 10%. ஆன்சர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 10% தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 24 2 4 6 8 10 12 14 16 சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஸோ இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டி அதை எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கணும். ரைட்டு. இப்போ என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் 2 4 அடுத்து 6 + 8 + 10 + 12 + 14 + 16. ரைட்டு. இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 6 ஆச்சு. 6 + 6 12, 12 + 8 20, 20 + 10 30, 30 + 12 42, 42 + 14 ஸோ 56, 56ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. ஸோ 72 கிடைக்குது. ஓகே, 72. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8. சரி, அப்போ 8ஆல் நீங்கள் வகுங்க. அப்போ 8ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள்? ஸோ 9 8 72 தானே. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 9 தான். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி 25 83 86 66 30 81 இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைநிலை காண்கன்னா நடுவில் நிற்கிறது யாரு அப்படிதானே. சரி, இப்போ நடுவில் நிற்கிறது யாருன்னா முதல்ல ஹைட் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு மாறி மாறி வந்திருக்குது இல்லையா? அதை முதல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, நான் அதான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 30. ஸோ 30 போட்டாச்சு. அடுத்த நம்பர் என்ன? தட் இஸ் 66. ஸோ 66 போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் என்ன?
தட் இஸ் 81. சரி, 81 போட்டாச்சு. அடுத்தது 83, அடுத்தது 83ஐயும் போட்டுக்கோங்க. அடுத்தது 86 தானே, ஸோ 86ம் போட்டுக்கோங்க. ஸோ எல்லா நம்பர்ஸும் போட்டாச்சா? ஸோ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டும் பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அடிச்சு விட்டு கூட இங்கே போட்டுக்கணும். ஆனால் எல்லா நம்பர்ஸும் என்ட்ரி ஆகணும். இது சின்ன வேல்யூ, அதனால் உங்களுக்கு தெரியல. இதுவே நிறைய வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ரைட், இப்போ என்னது இடையில நிற்கிறது யார் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கேருந்து 2 பக்கம் இப்படி ஒதுக்கிடுங்க, இந்த பக்கம் 2 பேர் தான் ஒதுக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஸோ இடையில நிற்கிறது பாருங்கள் 81. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, 81 தான் நம்மளுடைய விடை. ஓகே, இது வந்து சிங்கிள் நம்பராக கிடைக்கிறதுனால. சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 81, 82 2 நம்பர் கிடைச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து அதில் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் நீங்கள் போடணும். சரியா? ஸோ இங்கே அப்படி இல்லை, அதனால நம்மளுடைய ஆன்சர் இது என்னது? ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 81 தான் நம்மளுடைய விடை. இயற்பியல் மற்றும் வேதியியல், அதாவது அறிவியல்ல இருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேள்வி எண் 26, நிலக்கரியில் உள்ள முக்கியமான தனிமம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 கார்பன். கேள்வி எண் 27, சலவை சோடாவின் வேதிப்பெயர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 சோடியம் கார்பனேட். கேள்வி எண் 28, நேர்மின் சுமை கொண்ட துகள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 புரோட்டான். கேள்வி எண் 29, ஜெட் விமானத்தில் பயன்படுத்தப்படும் எரிபொருள். ஆன்சர் ஆப்ஷன் 1 பெட்ரோலியம் வாயு. கேள்வி எண் 30, ஒளிச்செறிவின் அலகு. ஆப்ஷன் 1 கேண்டிலா. கேள்வி எண் 31, கடல்மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 1,00,000 நியூட்டன் பை மீட்டர். கேள்வி எண் 32, இடிதாங்கியை கண்டுபிடித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் 4 பெஞ்சமின் பிராங்க்லின். கேள்வி எண் 33, பன்முக எதிரொலிப்பு என்ற தத்துவத்தில் இயங்குவது. ஆன்சர் ஆப்ஷன் 1 கிளைடாஸ்கோப். கொஸ்டின் நம்பர் 34, ஒளி டேஸில் பரவாது. ஆன்சர் ஆப்ஷன் 3 வெற்றிடத்தில் பரவாது. கேள்வி எண் 35, சூரிய மின்கலத்தில் சூரிய ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 2 மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. கேள்வி எண் 36, டேஸ் சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 3 சுண்ணாம்பு கல். கேள்வி எண் 37, எதிரொலிப்பு விதி. ஸோ இது ஐயும் ஆரும் சமமாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 கோணம் I சமம் கோணம் R. கேள்வி எண் 38, கால்சியத்தின் குறியீடு. ஆன்சர் ஆப்ஷன் 4 Ca அப்படிங்கிறத கால்சியம். இப்போ தாவரவியல் மற்றும் விலங்கியல் இருந்து கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கேள்வி எண் 39, டேஷின் குறைபாட்டினால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் உண்டாகும். ஆன்சர் ஆப்ஷன் 2 இன்சுலின். கொஸ்டின் நம்பர் 40, கழுத்து பகுதியில் டேஸ் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் 1 7 முள்ளெலும்புகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 41, இது ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவு. ஆன்சர் ஆப்ஷன் 1 திராட்சை ரசம். கேள்வி எண் 42, வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் 3 ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். கேள்வி எண் 43, டேஸ் வேர்முண்டு பாக்டீரியா நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டி மண் வளத்தை பெருக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 அசட்டோஃபாக்டர். கொஸ்டின் நம்பர் 44, தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் 4 லைசோசோம்கள். கொஸ்டின் நம்பர் 45, கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 குஜராத். கேள்வி எண் 46, ஓசோன் வளிமண்டலத்தில் டேஸ் அடுக்கில் காணப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 3 ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருந்தாங்க. கேள்வி எண் 47, டேஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை அலகாகும். ஆன்சர் ஆப்ஷன் 3 நெஃப்ரான். கேள்வி எண் 48, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 1974. கொஸ்டின் நம்பர் 49, தாவரத்தில் உணவை கடத்தும் திசு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஃப்ளோயம். கேள்வி எண் 50, டைனோசர் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 மிகப்பெரிய பள்ளி. அடுத்தது நம்ம சமூக அறிவியல் இருக்கக்கூடிய 25 கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 51, முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 2 கிபி 1526. 52, இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக விளங்கியது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 பாண்டிச்சேரி. கேள்வி எண் 53, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 கிபி 1757. கொஸ்டின் நம்பர் 54, சர் அயர்கோட் டேஸ் போரில் கவுண்டிலாலியை தோற்கடித்தார். ஆன்சர் ஆப்ஷன் 3 வந்தவாசி போர்ல தான் அவர் தோற்கடிச்சிருப்பார். கேள்வி எண் 55, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 சர் எலிஜா இம்பே. கேள்வி எண் 56, வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநராக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் 1 கிளைவ், அதாவது ராபர்ட் கிளைவ் அப்படின்னு ஒரு. கேள்வி எண் 57, திப்புவின்
ராணுவ சீருடையில் டேஸ் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2 புலி உருவம் தான் அதுல கேள்வி எண் 58 ஹாஸ்டிங்ஸ் பிரபு டேஸ் முறையை வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் ஆப்ஷன் 4 குத்தகை சட்டத்தை தான் அவர் அறிமுகப்படுத்தினார். கேள்வி எண் 59 வில்லியம் பெண்டிங் பிரபு டேஸ் மூலம் புகழ் பெற்றார். ஆன்சர் ஆப்ஷன் 3 சீர்திருத்தங்கள். கேள்வி எண் 60 கொழுப்பு தடவிய தோட்டாவை தொடர் மறுத்த முதல் வீரர். ஆன்சர் 1 மங்கள் பாண்டே. அடுத்தது குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்ப பார்க்கலாம். கேள்வி எண் 61 இந்தியாவின் மாநிலங்கள் டேஸ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் 1 மொழி அடிப்படையில். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 62 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கும் நாள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 நவம்பர் 19. கொஸ்டின் 63 பாருங்க சர்வதேச குழந்தைகள் ஆண்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 4 1979. கொஸ்டின் நம்பர் 64 போக்குவரத்து ஒளிவிளக்கில் டேஸ் நிறம் பாதசாரிகளை நிற்கச் செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 சிவப்பு நிறம் தான் நிற்க செய்யும். கேள்வி எண் 65 சாலை சைகைகள் டேஸ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் 2 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப புவியியல் பகுதியிலிருந்து கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கேள்வி எண் 66 கனிம வளங்கள் என்பவை. ஆன்சர் ஆப்ஷன் 2 புதுப்பிக்க இயலாத வளங்கள். கேள்வி எண் 67 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 மும்பை துறைமுகம். கேள்வி எண் 68 முதல் நிலை தொழில். இதுல 2 ஆன்சர் வரும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க மரம் வெட்டுதல், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷனான வேட்டையாடுதல். இது ரெண்டுமே ஆன்சர் தான். கேள்வி எண் 69 கனடாவில் காணப்படும் எஸ்கிமோக்கள் டேஸ். அவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா வேட்டையாடுபவர்கள். கேள்வி எண் 70 வண்டல் மண் படிவுகளோடு காணப்படும் கனிமம். ஆன்சர் ஆப்ஷன் 2 இரும்பு. கேள்வி எண் 71 பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் 2 ரோக்கோ. கேள்வி எண் 72 உலகின் நெல் உற்பத்தியில் ஆசியாவில் விளைவிக்கப்படும் சதவீதம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 98%. கேள்வி எண் 73 எளிதில் உடையக்கூடிய நுட்பமான பொருட்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 கண்ணாடி பொருட்கள். கேள்வி எண் 74 ஒரு நாட்டிற்குள்ளேயே நடைபெறும் வாணிபம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 உள்நாட்டு வாணிபம். கேள்வி எண் 75 மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் 2 மெக்சிகோ. மனத்திறன் தேர்வு பகுதியே 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மையுடையன, 1 மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா 76ல இருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்ட் அந்த 4மே பாத்தீங்கன்னா வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதுல 3 ஏதோ பொதுத்தன்மை இருக்கும், அதுல ஒரு காமன் இருக்கும். ஆனா அதுல ஏதோ ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், வித்தியாசப்பட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசப்பட்டு இருக்கிறது எது, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதில் 76th. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சென்னை, 2வது மும்பை, 3வது புதுடெல்லி, 4வது மதுரை கொடுத்துருக்காங்களா. ரைட். இதுல என்ன புதுத்தன்மை இருக்க முடியும் பாருங்க. சென்னைங்கிறது, மும்பைங்கிறது, புதுடெல்லி, இது 3மே பார்த்தீங்கன்னா தலைநகரங்களாக இருக்கு. பட் இந்த மதுரையும் இருக்கு இல்லையா, மதுரைங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நகரமாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய ஸோ அது தலைநகரம்னு சொல்ல முடியாது. தட் இஸ் சென்னை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு டிஎன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பைங்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய தலைநகரம். அடுத்தது புதுடெல்லி தெரியும், இந்தியாவினுடைய தலைநகரம். பட் இந்த மதுரை மட்டும் அப்படி கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 மதுரை தான் நம்மளுடைய விடை. கேள்வி 77 காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராஜீவ் காந்தி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா காந்தியடிகள், நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், அதாவது விடுதலை போராட்ட தியாகிகளாக, வீரர்களாக இருக்கிறாங்க. பட் ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் விடுதலை போராட்டத்துல அவர் பங்கு பெறல. ஸோ அப்ப நம்ம இந்த 3 பேர்த்துக்கு பதிலாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் விடுதலை வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 ராஜீவ் காந்தி. கேள்வி 78 பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க, 2வது உருளைக்கிழங்கு, 3வது முள்ளங்கி, 4வது பாகற்காய். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா, அதாவது வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, இது 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், செடியை எடுப்போம். பட் இந்த பாவக்காய் மட்டும் பாருங்களேன், பாவக்காய் ஜஸ்ட் அந்த எங்க இருப்போம், நம்ம பந்தல் போட்டு அந்த பந்தல்ல அப்படியே பாகற்காய் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா தரைக்கு கீழே உணவு சேமிச்சு வளரக்கூடிய தாவரங்கள். இது அப்படி கிடையாது.
ஸோ கொடி போல இருக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 பாகற்காய் தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 79 அலைபேசி உள்ளடக்க எண் தகவல் தகடு அதிர்வு நிலை தொலைபேசி. ரைட், இதுல பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் செல்போன் சொல்லுவோம், அது தெரியும். ஸோ அதை நம்ம வந்து ஃபோன் பேச யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ உள்ளடக்க எண் தகவல் தகடுங்கிறது அதே தான், அதாவது சிம் அப்படின்வாங்க, தட் இஸ் சப்ஸ்கிரைபர்ட் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்ட்டு. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி. இது பாருங்க, தொலைபேசி அப்படிங்கும்போது லேண்ட்லைன் ஃபோன்லையுமே அப்போ நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். சரி, அப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா என்னது, இந்த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது தொலைத்தொடர்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க நம்ம பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸோ மோட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே. ரைட், இப்போ இதே அதிர்வு நிலை அப்படிங்கிறதுனா சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஷேக்கிங் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஆக்ஷன் தான் ஜஸ்ட். ஸோ அது வந்து ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதுனால ஸோ நிச்சயமா நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 அதிர்வு நிலை தான். கேள்வி எண் 80 மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, வாழைப்பூ அப்படின்னு 4 பூக்களை கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த பூக்கள்ல என்ன வித்தியாசப்படுது? ஆக்சுவலா எது பாருங்க, இந்த மல்லிகை, ரோஜா, வாழைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மண் மேலேயே நம்ம என்ன பண்ணலாம், விளைவித்துக்கலாம். ஓகே, பட் இந்த தாமரைப்பூ மட்டும் எங்க இருக்கும்? ஆமா, தண்ணிக்குள்ள தானே இருக்கும். அப்போ ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 தாமரைப்பூ தான். பகுதி பி 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலியிடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81ல இருந்து 85 வரைக்கும் வந்து அவங்க ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசைனா இப்போ 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 இப்படி வரிசை போகுது இல்லையா? ஆமா, அதுல ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2, 4, 6 அப்படின்னா அது இரட்டைப்படை எண், அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ கேள்வி எண் 81 பாருங்க, இந்த 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 10, 14 இருக்கு. அடுத்தது என்ன வரும், டேஷ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 24, 18, 19, 36 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பாருங்க, ஸோ 4 அடுத்த நம்பர் என்னது 5ஆ? ரைட், அப்போ 4 கூட என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஸோ 1 கூட்டினாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், 5 கிடைச்சிடும். அடுத்தது 5 கூட என்ன கூட்டினா, ஸோ 2 கூட்டினா நமக்கு 7 கிடைக்குது. ஸோ 7 கூட என்ன கூட்டினா 10 வரும், தட் இஸ் பிளஸ் 3 கூட்டினா. அடுத்தது 10 கூட என்ன கூட்டினீங்கன்னா 14 வரும், ஸோ பிளஸ் 4 தான். அப்போ அடுத்த நம்பர் என்னது, 14 கூட என்ன கூட்டணும், ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, 14 கூட என்ன கூட்டணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே 2, 3, 4 இருக்கும்போது இங்கே என்ன கிடைக்கணும், தட் இஸ் 5 தான் கிடைக்கணும். அப்போ என்னது, 14ஐயும் 5ஐயும் கூட்டுங்க இப்போ. ஸோ 14 + 5 என்னது 19. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கணும், 19 தானே ஆன்சர் வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 19. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி 82 81 64 49 36 25 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 9 16 100 4 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பாருங்க 84, ஸோ அடுத்தது 64, அப்புறம் 49, அப்புறம் 36. இது எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது வர்க்க எண்களாக தெரியலையா? இப்போ அப்படியே தெரியலனாலும் இங்கே பாருங்க, சின்ன நம்பர்லேருந்து பாருங்களேன், 25 இது பாருங்க, இது 5னுடைய அடுக்குல 2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் 5 × 5 என்னது 25. ஸோ அதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது என்னது 36. அப்போ இது என்னது 6 ஸ்கொயர் தானே, தட் இஸ் 6 × 6. அடுத்தது 49ங்கிறது இப்போ நீங்களே சொல்லலாம், தட் இஸ் 7 ஸ்கொயர். அடுத்தது அப்போ 64ங்கிறது 8 ஸ்கொயர். அப்போ 81ங்கிறது 9 ஸ்கொயர். ரைட் தானே? அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு சீக்வன்ஸ் தெரியுது இல்லை, இங்கே பாருங்க 9, இங்கே 8, இங்கே 7, அப்புறம் 6, அப்புறம் 5. அப்போ இதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், தட் இஸ் 4 தானே இருந்திருக்கணும். ஆமா, 4 எப்படி இருக்கணும், 4 ஸ்கொயர்டாக இருக்கணும். தட் இஸ் என்னது 4 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 16 தான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 83 பாருங்க, 625 125 25 5 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, 0 1 -5 10ன்னு கொடுத்துருக்காங்களா? இதுல என்ன காமன் இருக்கு பாருங்களேன், இங்க 5, இங்க 25, அடுத்தது இங்க 125லயும் கடைசியில 5, அடுத்து இங்க 625லயும் கடைசியில 5. அப்ப பாருங்க 5 வந்து ஏதோ ஒண்ணு பவர்ல உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம் தானே. இப்ப பாருங்க இந்த 5 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ 5ன் அடுக்கு ஸோ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இது பாருங்க 25ங்கிறது 5னுடைய அடுக்குல என்னது 2ஆக இருந்திருக்கும்.
சரி, அப்போ இந்த 125ங்கிறது 5னுடைய அடுக்கு 3, இந்த 625 5னுடைய அடுக்கு 4ஆக இருக்கும். ரைட்டு. அப்போ பாருங்க, ஸோ நம்ம இங்கே பவரை தான் மெயினாக பார்க்கணும். ஸோ பவர் பாருங்க, இங்கே 4 இருந்தது, இங்கே 3 இருந்தது, இங்கே 2 இருந்தது, இங்கே வந்து 1 இருந்தது. அப்போ இங்கே வரும்போது என்னது, 5னுடைய அடுக்கில் என்னன்னு மாறி இருக்கணும், தட் இஸ் 0ன்னு மாறி இருக்கணும். அப்படிதானே? அப்போ எனி நம்பர் பவர் 0, அதாவது ஒரு எண்ணினுடைய தலைமையில அடுக்குல 0 இருந்துச்சுன்னா அது என்ன ஆன்சர், 1ன்னு தான் ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 1 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 84, 21, 19, 16, 12, 7 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, 4, 3, 5, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ 21 19 குறைஞ்சிருக்கு. அப்போ எத்தனை குறைஞ்சிருக்கு, தட் இஸ் 2 குறைஞ்சிருக்கு தானே. அப்போ -2 குறைஞ்சி அங்கே 19 வந்திருக்கு. ரைட். அப்போ 19லேருந்து 16 வரணும்னா என்னது, ஸோ -3, அதாவது 3 குறைஞ்சிருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க, 16லேருந்து 12 வரணும் அப்படின்னா, ஸோ அப்போ -4, ஸோ 4 குறைஞ்சிருக்கு. அடுத்தது 12 7 ஆகணும் அப்படின்னா, ஸோ -5, ஸோ மொத்தம் 5 குறைஞ்சிருக்கு. ரைட். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே 7லேருந்து இங்கே எவ்வளோ குறையணும், தட் இஸ் 7 போட்டாச்சு. இப்போ என்ன மாதிரியா வருதுன்னு பாருங்க, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, 4, 5 இதெல்லாம் வந்து மைனஸில் இருக்கு. அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஸோ தட் இஸ் -ல் 6 போடணும். ஸோ 6 போட்டோம்னா 7ல் 6 போச்சுன்னா 1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 1 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 85 பாருங்க, 1000, 200, 40 டேஷ்னு கொடுத்துட்டு, ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ 8, 20, 10, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ ரொம்ப வித்தியாசம், அதாவது 1000லேருந்து 200 வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. அப்புறம் 200லேருந்து 40 குறைஞ்சிருக்குதா. அப்போ நம்ம என்னது, இவ்வளோ வித்தியாசம் வரும்போது நம்ம இதை வகுத்து பார்த்துடலாம். சரியா? ரைட்டு. இப்போ பாருங்க, ஸோ 1000த்தையும் ஸோ நம்ம அந்த 200 வந்து நம்ம எது வந்து சின்ன நம்பரோ அதெல்லாம் நம்ம வகுக்கலாம். இது ரெண்டுலேயுமே எது சின்ன நம்பர், தட் இஸ் 200 தானே. அப்போ 200 வெளில போச்சுட்டு இதை நம்ம வகுத்து பார்த்தோம்னா தட் இஸ் பாருங்க, 2 10, அப்போ 5 200 1000. ரைட்டா? சரி, அப்போ என்ன ஆகுது, ஸோ 1000லேருந்து 200 வரணும்னா ஸோ 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு 200 கிடைக்குதுன்னு தெரியுது. ரைட். அதே போல் இங்கே பாருங்க, இந்த 200 இப்போ 40ஆல் நம்ம வகுக்கலாம். அப்படி தானே? சரி தானே? ஸோ அப்போ இந்த 200 40ஆல் வகுங்களேன். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, தட் இஸ் 5 4 20, ஸோ 200 வந்துடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ நம்ம என்னது, தட் இஸ் 5 அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பொதுவாக வகுத்துக்கிட்டே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இருக்கா? சரி, 1000லேருந்து ஸோ 200 வரணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஸோ 5ஆல் வகுத்துருக்கோம். ரைட். அதே போல் 200லேருந்து 40 வர்றதுக்கும் 5ஆல் வகுத்துருக்கோம். அப்போது இது 40லேருந்து இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, ஸோ 40 5ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ நம்ம 40 இப்போ 5ஆல் வகுக்கலாம். ஓகே, 8 40 சரிதானே? சரி, அப்போ நம்மளுக்கு என்னது, ஸோ இங்கே 8 தானே வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இந்த 8 தான் நம்மளுடைய விடை. பகுதி சி, 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலி இடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும். என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 86லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி 3 படத்தை கொடுத்துட்டு அதில் வந்து எந்த இடத்துல விடுபட்டு இருக்குதோ அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்க, ஸோ 1 3 2 6, நெக்ஸ்ட் 5 7 4 16, அடுத்தது பாருங்க 9 11 6, இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கொஷின். ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸு, 24 18 26 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இதில் பாருங்களேன், ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரன் பண்ணால் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 1 இருக்கா, ஸோ 1 3 2, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டுங்க, 1 + 3 4, 4 + 2 6 கிடச்சிருச்சு. ரைட்டு. இப்போ அதே போல் இங்கே பாருங்கள், தட் இஸ் 5 போடுங்க, நெக்ஸ்ட் 7, அப்புறம் 4, ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 5 7 கூட்டினீங்கன்னா 12, 12 + 4 16, இப்போ 16 கிடைக்குதா. சரி, அப்போ இந்த இடத்துலையும் கரெக்ட் வருது, இந்த இடத்துலையும் கரெக்ட் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அது கரெக்டாக தானே இருக்கணும். அப்போ இங்கே என்னது, 9 + 11 + 6, ஸோ 9 11 20, 20 + 6 26. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 26 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 87 பாருங்க, தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 1 1 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க 3 3 3 27, அடுத்தது பாருங்க 5 5 5, இங்கே என்ன வரும் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 100
15, 150, 125ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஸோ எல்லாமே ஒன்று தானே. ரைட்டு. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக கொஷின் எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகே. இந்த 1 வந்து இந்த 3மே சேர்ந்து தருமான்னு மட்டும் பாருங்களேன். ஆமாம் தரும். எப்படி? ஸோ 3யுமே நம்ம 1ஆல் பெருக்கணும். தட் இஸ் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1. அதான் 3மே ஒன்று தான். அப்போ அந்த 1 அப்படியே பெருக்கிட்டே வந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 1. அல்லது நீங்கள் 1னுடைய அடுக்கு 3ன்னு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வருது? 1 அப்படின்னு ஆன்சர் வருது. அதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்தது இதில் பாருங்கள், தட் இஸ் 3 3 3. அப்போ 3யும் 3யும் பெருக்குங்க. 3 3 9, 9 3 27. அப்போ இது என்னன்னு இருக்குது? தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. தட் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ நம்ம போட்ட வழிமுறை கரெக்டு தான். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன இருக்குது? 5 5 5 இருக்கா? ஸோ அப்போ இந்த 2 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 5 பெருக்கல் 5 25. 25ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. இந்த 5ஐயும் சேர்த்து பெருக்குங்க. அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 125 தானே கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 125 தானே வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 125 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 88 பாருங்க. இங்கே கொஷின் மார்க் எங்கே இருக்குதோ ஸோ அந்த இடம் கிடைக்கிற மாதிரி படித்து பழகுங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ 4 ஸோ 8 ஸோ இது என்னது? 2 தருது. ரைட். அடுத்தது பாருங்க, 8 48ங்கிறது 6 தருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 12 120 எதை தரும் அப்படின்னு தான் கேள்வி. ரைட். இல்லை வேற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே பாருங்க, 2யும் 4யும் பெருக்குன்னா 8 கிடைச்சிரும். அடுத்தது 6 8 48. அப்போ எது 2யும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். தட் இஸ் இங்கே 10 இருந்திருந்ததா? ஆமாம். 10யும் 12யும் பெருக்குன்னா 120 கிடைக்குமா? சரி. அப்போ நம்மளுக்கு இங்கே 10 தானே ஆன்சர் வந்திருக்கணும். ரைட்டு. அப்படி இல்லைனா கூட நான் முன்ன சொன்னது வந்து போல் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த 8 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ அது இங்கே வந்துருச்சு. அடுத்தது ஸோ 48 வந்து நீங்கள் 8ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 6 வரும். அது இங்கே இருக்குது. அப்புறம் 120 ஸோ 12ஆல் வகுத்தா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்? ஸோ ஒவ்வொரு 12 போச்சுன்னா அப்போ 10. அப்போ இந்த இடத்துல கேள்விக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும்? தட் இஸ் 10ங்கிறது தானே ஆன்சராக இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 10 தான். கேள்வி 89 பாருங்க. ஸோ நேராக இங்கே கொஷின் மார்க்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தட் இஸ் கொஷின் மார்க் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த 1000ம் 125ம் சேர்ந்து என்ன கொடுக்குது? தட் இஸ் இந்த கொஷின் மார்க்கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து வாங்க. ஸோ 10ம் 5ம் 2 தருது. அடுத்தது 100ம் 25ம் 4 தருது. ஸோ அப்போ இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ 1000ம் 125 எதை தரும் அப்படிங்கிறது தான் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இப்போ 10யும் 5ஐயும் பாருங்கள். ஸோ 10யும் 5ஐயும் வகுத்துருங்க, என்ன கிடைக்கும்? ஸோ 2. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ 100 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 100 25ஆல் வகுங்க. தட் இஸ் 4 25 100. ரைட். அடிச்சு போட்டிங்கன்னா ஸோ 4 வரும். ரைட். அப்போ அடுத்த கொஷின் என்ன? தட் இஸ் 1000 டிவைட் பை 125. சரி, எத்தனை டைம் அடங்கும்? ஸோ 8 டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 125ங்கிறது 1000 கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னு வந்திருக்கணும்? 8ன்னு வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 8 தான். கேள்வி எண் 90 பாருங்க. தட் இஸ் இந்த கொஷின்லேருந்து வந்துருங்க. தட் இஸ் கொஷின் மார்க் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட். அப்போ என்ன அர்த்தம்? 7 7 3 இது 3யுமே ஏதோ ஒரு செயல்பாடு அதாவது ஆப்ரேஷனுக்கு உட்படுத்துனா ஸோ இந்த கொஷின் மார்க் கிடைக்குது. அதே போலவே இங்கே படிங்க. தட் இஸ் 5 5ஐயும் என்ன செஞ்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆல் ஏதாவது பண்ணும்போது 23 கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம். பாருங்கள், 5 5ஐயும் பெருக்கிட்டு 2ஆல் கழிச்சா 23. அடுத்தது இங்கே பாருங்கள், 3ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு 1ஆல் கழிச்சா 8. ரைட்டு. ஸோ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு நான் போடுறேன். தட் இஸ் பாருங்கள், 3ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. அப்புறம் வந்து -1 பண்ணுங்க. அப்போ 3 3 9 -1 சமம் 8ன்னு கிடச்சிருச்சு. அப்போ அந்த 8 இங்கே உள்ளே இருக்குது. ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஸோ இங்கே 5ஐயும் 5ஐயும் எடுத்துக்கோங்க. ஸோ 5 பெருக்கல் 5 ஓகே மைனஸ் என்ன மைனஸ் பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய 2 தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 2 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 25 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ கிடச்சிருச்சா? எஸ் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம போட்ட ப்ரொசீஜர் கரெக்டாக. அடுத்தது நம்ம இப்போ 7ஐயும் பெருக்கலாம். ஸோ 7 பெருக்கல் 7 ஸோ -3 தட் இஸ் 7 49 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு 46. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 46 தான். பகுதி டி பாருங்க. தட் இஸ் அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும். ஸோ கேள்வி எண் 91 பாருங்க. கோர்ஸ் COURSE என்பது CUS என எழுதினால் ANSWER என்பதனை எழுதும் முறை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஸோ இந்த கோர்ஸ் அதாவது COURSE அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? தட் இஸ் CUSன்னு மாறி இருக்கு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த O
இந்த ஆர் இந்த இ அதாவது ஒரு எழுத்தை விட்டு எழுத்து வந்திருக்கு, அவ்வளோதான். ரைட். ஸோ அதான் வந்து கோர்ஸ் வந்து சியூஎஸ்ன்னு மாறி இருக்கு. அப்போ ஆன்சருக்கு நீங்கள் போடுங்க பார்க்கலாம். தட் இஸ் என்ன வரும்? ANSWER. அப்போ ஒன்றை ஸ்கிப் பண்ணணும். அப்போ ஏ இருக்கணும், என்னை ஸ்கிப் பண்ணிடுங்க, எஸ் இருக்கணும், டபிள்யூ ஸ்கிப் பண்ணிடுங்க, இ இருக்கணும், ஆரை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போ என்னது? ASW. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் 3 ASW தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 92 பாருங்க. BPA DQC FRE HSG அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நம்ம ஏல எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே. ரைட். இப்போ பாருங்க, இங்கே ஏலேருந்து பி. ஓகே. அதே போல் ஏபிக்கு அப்புறம் சிடி வருமா? ஸோ அது இங்கே இருக்குது பாருங்க. அப்புறம் இஎஃப் வருமா? இங்கே இருக்குது. ஜிஹெச் வருமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஸோ ஜிஹெச்க்கு அப்புறம் ஐஜே தானே வரணும். அப்போ ஐ இங்கே இருக்கணும், ஜே இங்கே இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, இங்கே PQRS அப்படின்னா அடுத்து நடுவில் என்ன இருக்கணும்? டி இருக்கணும், அவ்வளோதானே. சரி, இப்போ நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே ஏபி, அடுத்தது இங்கே சிடி, அடுத்தது இங்கே இஎஃப். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆரோ மார்க்கில் போகுது. ஸோ அது முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஹெச், அப்புறம் இங்கே என்ன வரணும்? ஸோ ஐ, இங்கே ஜே, அவ்வளோதான். ரைட்டு. அடுத்தது என்னது? ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை பார்ப்போம். தட் இஸ் இங்கே PQRS. அப்போ இங்கே நடுவில் என்ன வரணும்? ஸோ டி வரணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் JTI அப்படிங்கிற மாதிரி வரணும். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2 JTI. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 93. லெட்ஜர் என்பதை, அதாவது LEDGER என்பதை 65432 என்று எழுதினால் RED என்பதை எழுதும் முறை டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எழுதியா பார்த்துடலாம். தட் இஸ் LEDGER தானே. ரைட்டு. ஸோ இங்கே என்ன வருது? 6 5 4 3 2 1ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்றாங்க கோடிங். ரைட். இப்போ அடுத்தது என்னது? RED அப்படின்னு தானே கேட்குறாங்க. சரி, இப்போ 6, அடுத்தது இ, அடுத்தது டி போட்டுக்கோங்க. இப்போ 6க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள்? தட் இஸ் 1 இருக்கா? ஸோ அப்போ இங்கே 1 வரணும். அடுத்து இக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள்? தட் இஸ் ஸோ 2 இருக்கா? ரைட்டு. அப்போ இங்கே இக்கு பதிலாக 2 வந்துடணும். அடுத்து டிக்கு நேராக என்ன இருக்குது? தட் இஸ் 4 இருக்குதா? ஸோ 4 வந்துடணும். சரி, அப்படி சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள், இக்கு பதிலாக 5 இருக்குது. சப்போஸ் அப்படி 5 வந்திருந்தா கூட 154 தானே வந்திருக்கணும். பட் இந்த மாதிரியான ஆப்ஷனே இல்லை. அப்போ REDக்கு பதிலாக 124 அப்படிங்கிற 4th ஆப்ஷன் தானே வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 124. கேள்வி எண் 94. X சமம் 3, Y சமம் 2, Z சமம் 1 எனில் XY + YZ + ZX சமம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு நல்ல ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள், அவங்களே நம்பர்ஸுக்கு ஸோ என்னென்ன மாதிரியான லெட்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்கனால அதை அப்படியே நீங்கள் போடுங்க, வந்துடும். ஆக்சுவலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? தட் இஸ் 3, ஒய்க்கு பதிலாக என்னது? 2 இருக்கா? சரி, அப்போ அது ரெண்டுமே ஸோ பெருக்கல்ல இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்கள், ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? ஸோ 2, ஜட்டுக்கு பதிலாக 1, ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்போ ஜட்டுக்கு பதிலாக 1, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3. ஓகே. ஸோ இப்போ இது கூட்டுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் 3 2 6 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 3. தட் இஸ் ஸோ 6 3 9 2 11. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 11 தான் நம்மளுடைய விடை. 95. 4 x 2 சமம் 7, 6 x 3 சமம் 17, 8 x 4 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெருக்கல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. பாருங்கள், இப்போ பெருக்கி பாருங்களேன். ஸோ 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 8. 8 வந்து எப்போ வந்து 7ஆக மாறும்? ஆனால் ஆக்சுவலாக அங்கே சமம் 7 தானே இருக்குது. அப்போ -1 பண்ணணும், அப்படி தானே. ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் 6 3ஐயும் பெருக்குங்க, 6 3 18. அப்போ அதுலேருந்து கழிங்க, தட் இஸ் 17. ஸோ அப்போ இங்கே 7 வந்தாச்சு, 17 வந்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அதுதானே இருக்கணும். சரி, இப்போ 8 4 8 32. 32லேருந்து 1 கழிங்க, தட் இஸ் 31. அப்போ இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும்? தட் இஸ் 31. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 31 தான். இதுதான் நம்மளுடைய விடை. பகுதி இ பாருங்க. தட் இஸ் மற்றவற்றின்று மாறுபட்ட படத்தின் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் 4 படங்களில் எந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேள்வி. ரைட்டு. 96 பாருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து படம் எல்லாம் பாருங்களேன். ரைட். இப்போ பாருங்கள்,
ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்புக்குறி இப்படி கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி முக்கோணத்தினுடைய இந்த அம்புக்குறி மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டு. இப்போ அதுவும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குது, அடுத்தது இங்கே வந்து இப்படி இருக்குது. ரைட்டு. சரி, அப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே முக்கோணத்தில் இப்படி வருது. ஸோ இங்கேயும் இப்படி வருது. பட் இங்கே மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி வந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போடுறதுக்கே எந்த இடமும் இல்லை. ஜஸ்ட் இங்கே என்னது ஃப்ளாட்டாக லைன் தான் வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய இதுதான். ஸோ நம்மளுடைய விடை வந்து ஆப்ஷன் 3. கேள்வி எண் 97 பாருங்க. ஸோ இது 2. ஸோ கோணத்தை அப்படியே வந்து உருவாக்குது. 2 புயங்களும் சேர்ந்துட்டு. ஓகே, ரைட். அதே போல தான் இங்கே 2 கதிர்களும் சேர்ந்துட்டு ஒரு கோணத்தை உருவாக்குது. இங்கேயும் அதே தான். பட் என்ன வித்தியாசப்படுதுன்னா இங்கே வந்து குறுங்கோணம். அப்படியே தான் இங்கே பார்த்தாலும் அதுவும் குறுங்கோணம். அப்படியே இங்கே பார்த்தாலும் இதுவும் ஒரு குறுங்கோணம். பட் இங்கே மட்டும் பாருங்களேன். ஸோ 90 டிகிரியை தாண்டி ஸோ போயிட்டுருக்கு. அப்போ வந்து இது வந்து ஒரு விரிகோணமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. சரி, அடுத்தது பாருங்கள். ஸோ கேள்வி எண் 98 பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கால்வட்டம், இதுவும் கால்வட்டம், இதுவும் கால்வட்டம். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா அரைவட்டம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடியது தான். கேள்வி எண் 99. ஸோ இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4வது படங்கள் 4 படங்களையும் பாருங்களேன். ஸோ இதில் வந்து 1, 3, 4 எல்லாம் எம். இந்த 1 மட்டும் டபிள்யூ. இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். தட் இஸ் இங்கே ஆன்சர் என்னது ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இதுதான். ஏன்னா டபிள்யூ மாதிரி வந்திருக்கு. அதனால இதுதான் விடை. நெக்ஸ்ட் 100வது கேள்வி பாருங்கள். ஸோ இந்த 1வது படம், இந்த 3வது படம், இந்த 4வது படம்லாம் பாருங்களேன். பால் மாதிரி இருக்கா? எஸ். ஒரு பந்து நம்ம வரைஞ்சா அது 3D ஃபிகர் மாதிரி வருதா? ரைட். பட் இது மட்டும் பாருங்கள் அப்படி கிடையாது. சரி, அதாவது என்ன சொல்ல வரேன்னா இது இப்படி வருது. ஸோ இதுவும் இங்கே இப்படி வருது. நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அடுத்தது இங்கே இப்படி, அடுத்தது இங்கேயும் இப்படி, அடுத்தது இங்கேயும் இப்படி. பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.